நமக்கு ஹீரோ முத்து சாரை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி விடாக்கொண்டனாக இருக்கார். அதே மாதிரி அவர் நடந்துக்கிறது, பேசுகிறது, பண்ணுறது எல்லாமே எரிச்சலை கொடுக்குது அப்படின்னு எல்லாரும் சொன்னதால் உடனடியாக ஒரு பல்ட்டி ஒன்று அடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, அருணுடைய கதாபாத்திரத்தை கொஞ்சம் கெடுத்து விட்டான்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த கோட்டை அழிக்காமலே இந்த கோட்டை சின்னதாக்கணும்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும்ல. அதனால் முத்துவுடைய கேரக்டரை மாற்றாமல் அருணோட கேரக்டரை கொஞ்சம் மோசமாக மாற்றி அவர் வந்து ரொம்ப சுயநலமாக, அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேணும்னே மனசில் ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பண்ணுற நடிக்கிற ஒரு ஆளாக மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ முதல்ல முத்து என்ன பண்ணுறாரு, நேராக கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் வந்து இப்போ சீதாவுக்கு வந்து அந்த செயினை போட வச்சிடறாரு. மீனா விட்டு சீதாவோட கல்யாணத்துக்கு நாங்கள் செய்யணும்ல, சீதாவுக்கு சூப்பரான மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் அப்படி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க சீதா முகமே மாறுது. ஆனாலும் வந்து இவரும் அருணும் சேர்ந்தான் திருடனை பிடிச்சாங்க அப்படிங்கிறத கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன நடந்துருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரர் திட்டி விட அவங்க அம்மாவுமே திட்டி விட்டாங்க அருணை. ஏன்னா வந்து கொஞ்சமாச்சும் ஒரு அறிவு இருக்காடா, இவரை வச்சு நீ கல்யாணத்தை நடத்துறதுக்கான வேலையை செஞ்சுருக்கலாம், இப்போ உனக்கு வேறு பொண்ணு தான் பார்க்கணுன்ட்டாங்க. அந்த பையன் நல்ல பையனாக இருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீதாவும் கால் பண்ணி எங்கள் மாமா தான் ஹெல்ப் பண்ணாராமே, நீங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணதுங்கிறத சொல்லவே இல்லைன்னு அவங்களும் திட்டிட்டு வச்சுட்டாங்க. ஆனால் அருண் அதனால் கோயிலுக்கு நேராக வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, முத்துவை பார்த்து மன்னிப்பு கேட்பாருன்னு பார்த்தா முத்துட்ட வேணும்னே நீ பண்ணிட்டலங்கிறார். நான் என்ன வேணும்னே பண்ணேன் அப்படின்னா வந்து உன் கடமையை நீ செஞ்ச, ஆனால் நான் செஞ்சதானே எக்ஸ்ட்ரா அப்படின்னு முத்து சொல்கிறது நியாயம்தான். உடனே வந்து இவரோடய பார்த்துக்கலாம் எனக்கு நல்ல பேர் கிடைக்கூடாது, நீ வேணும்னே பண்ணிட்ட அப்படி பண்ணுறாரு. ஆனால் உண்மையிலே முத்து தான் காப்பாற்றினாருங்கிறத ஒத்துக்கிறதுக்கான மனசு இவருக்கு இல்லை. இதுக்கு நடுவில் ரோகிணி என்ன பண்ணுறாங்க, பார்வதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி எப்படியோ சாமியாரை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அதாவது ரோகிணி, மனோஜ், பார்வதி அண்டு விஜயா எல்லாரும் சாமியாரை பார்த்து எப்படியோ சேர்த்து வைக்கிறதுக்கான பயணம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் இப்போ அருண் தனியாக என்ன பண்ணுறாரு, அங்கே மன்னிப்பு முத்துவிட்ட டேரெக்டாக கேட்காம மீனாட்டை வந்து மன்னிப்பு கேட்குறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, ஆனால் எங்கள் அம்மா வேறு பொண்ணு பார்க்குறாங்க, அதுக்கு சரியான ஒரு முடிவு என்ன அப்படின்னா வந்து நானும் சீதாவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுங்கிறாங்க. அதாவது என்னென்னா முத்துக்கிட்ட சாரி கேட்க ஒரு ஈகோ தடுக்குது. ஆனால் இங்கே பேசி ஏமாற்றி சீதாவோட மனசை மாற்றி கல்யாணத்தை பண்ணதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினப்பில் அவர் இருக்கார். அதுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு முன்னாடி விஜயா செயின் திருடின கேஸில் மாட்ட போகிறாங்க. ரோகிணி வாங்கி கொடுத்த செயின் திருட்டு செயின்னு ரோகிணிக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கூடவே இப்போ இந்த சீரியலில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஒத்து வருது, ஒத்து வரல, ஏன் ஒத்து வரலங்கிறதையும் சொல்லிவிட்டு இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.